ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் ஒரு கதையை பார்க்க போகிறோம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நபர்கள் பார்த்தீங்கன்னா மனநல ஆஸ்பத்திரியில் போய் கொள்ளையடிக்க போகிறாங்க. சம்பந்தமே வேண்டாம், அங்கே போய் கொள்ளையடிக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையான்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஆனால் அவங்க அதுக்காக மட்டும் போல, அங்கே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அப்படி அது என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அமெரிக்காவோட தலைநகரான வாஷிங்டன் டிசியில் ஒரு செவ்வாய்க்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கதை நடக்குது. ஸோ அங்கே ஒரு மனநல ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது. பக்கத்தில் இங்கே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளே ஒரு 3 நபர்கள் இருக்காங்க. அதில் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கனுடைய பேர் பார்த்தீங்கன்னா டேனியல். முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய பேர், ஒருத்தனுடைய பேர் அலெக், இன்னொருத்தனுடைய பேர் பார்த்தீங்கன்னா வில். ஸோ 3 பேருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மனநல ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகள், அந்த பேஷண்ட்டுகளை சந்திக்க வர்றதுக்காக உறவினர்கள் எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ அது இன்னைக்கான நாள். ஸோ அங்கே போனோம்னா உள்ள இருக்க அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, நகைகள், பர்ஸ் எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா குறியா இருக்காங்க. அதுக்காக மார்வின் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய ஒரு ஆள் மனநல ஹாஸ்பிட்டலில் மாட்டிட்டு இருப்பான் போல இருக்கு. அவங்ககிட்ட சில உண்மைகள் ஏதோ வாங்க வேண்டி இருக்கும் போல இருக்கு. அதனால அவனையுமே சந்திக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க போறாங்க. மெயினாக அந்த மார்வினை சந்திக்க தான் போறாங்க. அந்த கேப்ல இந்த பர்ஸு, நகைகள் இதெல்லாமே அந்த பேஷண்ட்டுக்கோ எல்லாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படியே மாஸ்கெல்லாம் போட்டு கரெக்டாக பிளான் எல்லாமே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைகளில் துப்பாக்கிகள் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. உடனே சுட்டா பார்த்தீங்கன்னா குண்டு பாஞ்சு யாரையும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக துப்பாக்கியில் சில விஷயங்களுமே பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி போகும்பொழுது உள்ள எப்படியோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறாங்க. உள்ளேயுமே நுழைஞ்சிடறாங்க. அந்த முன்னே கதவு கிட்ட டோர் கீப்பராக வாட்ச்மேனாக யாராவது இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. உள்ள யாருமே இல்லை. உள்ள நுழைஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. என்னடா நம்ம பாட்டுக்கு உள்ள உள்ள யாரையுமே காணமேன்னு அவங்க வித்தியாசம் நினைக்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அலக்கு மட்டும் நீ கொஞ்சம் சில அடிகள் பின்னாடி எங்களை பின்தொடர்ந்து வா, நானும் வில்லு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறேன் அப்படின்னு அந்த டேனியலும் வில்லு முன்னாடி போகிறாங்க. அப்படி துப்பாக்கி வச்சுட்டே போகிறாங்க. பின்னாடி அந்த அலக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி போகும்பொழுது அங்கே ஒரு நபர் தென்படுறான். அவன் தான் அந்த டோர் கீப்பர். அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்சிமிலியன், ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேக்சிமிலியன் அப்படியே திரும்பி பார்க்குறான். யாரோ மாஸ்கெல்லாம் போட்டு கொள்ளையடிக்க வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அவன் பதட்டம் அடைஞ்சு எப்படியாவது தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோன் மூலமாக தகவலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரிவிக்கிறான். இந்த மாதிரி ஆயுதம் ஏந்திய சில அந்நியர்கள் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறான். அப்படியே எச்சரிக்கை எடுத்துக்கிட்டே வேற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலாரத்தை ஆன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த டேனியல்னால பிடிக்க முடியல, பின்னாடி போயிடுறான். ஸோ பின்னாடி தான் நம்ம ஆள் யாரு அலெக் வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ அலெக் நீ பாரு, அவன் வந்துகிட்டு இருக்கான், நீ பிடிச்சிரு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவனும் ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் முடியல. இவன் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு அலார அமைப்பை ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுறான். அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தோட்டா சத்தம் கேட்குது. என்ன எதுன்னு பார்க்கும்பொழுது இந்த அலெக் பார்த்தீங்கன்னா அந்த மேக்சிமிலியன் அந்த வாட்ச்மேனை தலையிலேயே சுட்டு கொண்டாடுறான். பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது. வில் பதறி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்பொழுது தான் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அவனை சுட்டு கொண்டுட்டா அப்படிங்கிறது புரியுது. நம்ம ஏதோ திருடுறதுக்காக வந்தோம், கடைசியில் என்னடா கொலையை பண்ணிட்டாவன் அப்படின்னு பெரிய அதிர்ச்சியில் அவனும் இருக்கிறான். என்ன பண்ணி தொலைச்ச நீ? அவன் ஏதோ அலாரத்தை தான் ஒரு மாதிரி அமுக்க போறான் அப்படிங்கிற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நீ அவனை சுட்டே கொண்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் அதிர்ச்சி அடைஞ்சிடறான். ஒரு செகண்ட் அவனுக்குமே யாருக்கும் அந்த அலெக்குமே நம்ப முடியல, நாம தான் சுட்டுக்கணுமா அப்படின்னு. 10 வரைக்கும் சேஃப்டிக்கு அந்த துப்பாக்கியில் சில விஷயங்களுமே பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை அந்த கடைசி நேரத்தில் என்ன நினைச்சான்னு தெரியல, எடுத்து விட்டுறான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி முழங்கி அந்த மேக்சிமிலியன் அந்த வாட்ச்மேன் அங்கே இறந்து போயிடுறான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவன் தான் ஒரு அலாரத்தை அமுத்திருப்பானே. அது பார்த்தீங்கன்னா வெளி கேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூட்டிடுது. ஸோ திரும்ப அந்த கேட்டை திறக்கணும் அப்படின்னா ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு அந்த வாட்ச்மேனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அந்த வில் அங்கே புரிஞ்சுக்கலாம். வேகமாக வெளியில் போய் அந்த கேட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த கேட் அங்கே மூடிடுது. அதுக்கப்புறம் வேகமாக டேனியல் கிட்ட அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு வில்லு உள்ளே போகிறான். அந்த சமயத்தில் அந்த டேனியலுமே பார்க்குறான். டேனியல் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு இங்கே பாரு அப்படின்னு காட்டும் பொழுது அங்கே எல்லாருமே ஒரே உடுப்புகளை போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அந்த பேஷண்ட்டுகளுடைய உறுப்புகளை தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் டேனியல் தெளிவாக சொல்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நாளை பற்றி தான் நம்ம இன்டர்நெட்டில் படிச்சு தானே எல்லாமே தெரிஞ்சுட்டு தானே வந்தோம். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாளை உறவினர்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுகளை சந்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கூடுவாங்க. அப்படி கூடும்பொழுது இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுடைய உடைகள் மாதிரியே எல்லாருமே ஒன்றா போட்டுக்கிட்டு இப்படி ஒன்றா சந்திச்சுவாங்க போல இருக்குது. இதான் இங்கே வழக்கம் போல இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே பேஷண்ட்டுகள், நர்ஸுகள், அப்புறம் அவங்கள பார்க்க வந்த அந்த உறவினர்கள் இவங்க எல்லாமே அங்கே ஒன்று கூடியிருக்காங்க. ஒரே உடுப்பில் இருக்காங்க. எல்லாருமே அமைதியாகவும் இருக்கிறாங்க, ரொம்ப சாமர்த்தியமாகவே இருக்கிறாங்க.
ஒரு பதட்டத்தையோ ஒரு நர்வஸ்னஸையோ அவங்ககிட்ட பெருசாக பார்க்க முடியல. காரணம் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய அந்த நர்ஸுகளுக்கு தெரியும் பேஷண்ட் எவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா திடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேரண்ட்ஸுமே முடிஞ்சிருக்கு அமைதியாக அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க உள்ளே வந்து ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்பத்திலே பல பிரச்சனைகள் அங்கே உருவாகுது. 10வது வரைக்கும் நம்ம வெளிலுமே அலைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன கொன்னே போட்டானா அப்படிங்கிறவன் அதிர்ச்சியில் இருக்கான். என்னதான் ஆச்சு இந்த அலைக்கு அப்படின்னு அவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ 15 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு எல்லாமே மார்வினையும் போய் பார்த்துடலாம், நம்ம வேண்டிய எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே பிரச்சனை பெருசாயிருச்சு அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த மாஸ்க்கை ஒரு மாதிரி கழட்டிடுறாங்க. அதனால இனி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ என்னதான் பண்ணுறது, எல்லாருமே ஒரே உடுப்பில் இருக்காங்களே அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் மார்வின் இருக்கானான்னு பார்க்குறாங்க. அந்த மார்வின் வந்து இல்லை, இவனுடைய ஆள் அந்த மார்வின் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய உடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில் வந்து சோதனை போடுறான். ஏதாவது கிடைக்குமா, பர்ஸு, ஏதாவது பணம் காசு மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. எல்லாமே அவங்களுடைய ஒரிஜினல் உடைகளை கழட்டி எங்கேயாவது வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களை சந்திக்க வந்த உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடையில தான் வந்திருப்பாங்க, இங்கே வந்து தான் மாற்றிருப்பாங்க. ஸோ அது வேற எங்கேயும் இருக்கும். அவன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உடுப்புகளில் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதா ஃபர்ஸ்ட் அழைக்க போய் இவங்க உடைகள்லாம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் பாரு, ஒரு நோட்டம் விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மேக்ஸிமம் கொண்டிருப்பான் அந்த வாட்ச்மேன். அந்த ஒரு அதிர்ச்சியிலே இருப்பான். நம்ம டேனியல் தான் சத்தம் போட்டு அழைக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி நகர்ந்து ஒரு மாதிரி போக ஆரம்பிப்பான். சரி, இப்போ இவங்களை வச்சுட்டு என்னதான் பண்றது அப்படின்னு டேனியல் யோசிக்கும் பொழுது ஒரு ஐடியா தோணுது. ஃபர்ஸ்ட் இவங்க நர்ஸ் யாரு, அந்த உறவினர்கள் யாரு, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரிப்போம். 3 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கான வேலையிலுமே பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு அறையாக திறந்து பார்ப்பான். இவங்களோட உடைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறான். ஒன்றும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. கடைசியில் அந்த டோர் கீப்பர், இவன் கொண்டு அந்த டோர் கீப்பர் அங்கே விழுந்து கிடப்பா, செத்து போய். ஒருவேளை அவங்ககிட்ட ஏதாவது சாவிகள் ஏதாவது இருக்கு, அவனுக்கு இது சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு தோணும். ஆனால் அவனுக்கு அங்கே தைரியம் வரல. நம்ம தெரியாமல் சுட்டு கொண்டுட்டோம், ஸோ அதனால் என்னால் அவனை போய் சோதிக்க முடியாது அப்படின்னு வந்து அவன் அதை நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் வந்து இங்கே வந்ததை யாரோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக வந்து பார்க்குறா. வேறு யாரும் கிடையாது, அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸ் தான். அந்த நர்ஸ் அங்கே இருக்கிறத இந்த 3 பேரும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை மறையாக இருந்து பார்த்துட்டு மேலே அப்படியே மேல் ஃப்ளோருக்கு அப்படியே போயிடுறான். அங்கே இன்னொரு நபர் இருக்கிறான், அவன் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணியாள் தான் போல இருக்குது. அந்த நர்ஸ் சொல்கிறான், ஸோ ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, 3 பேருமே திருடருக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. பார்க்க தொழில்முறை ஆளுங்க மாதிரி தெரியல, வெறும் சில்லறை திருடங்களாட்டு தான் தெரியுறாங்க. அதனால எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ மேக்ஸிமலியன் வந்து பார்த்தீங்கன்னா அலாரத்தை அடித்தது சரிதான், ஸோ யாரோ வந்திருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது நாம அப்படின்னு யோசிக்கும் பொழுதா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமலியன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் இன்னொரு அலாரம், அதாவது போலீஸுக்கு தகவல் அனுப்பக்கூடிய அந்த ஒரு பட்டனுமே இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறான். ஆனால் கீழே யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். பட் அவன் கொஞ்சம் பயப்படுறான். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தோம்னா அந்த உறவினர்களுடைய வீட்டில இருந்தே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்ன இன்னும் காணும் அப்படின்னு. ஸோ அந்த சமயத்தில் நமக்குமே அது சாதகமாக இருக்கு அப்படின்னு அந்த நபர் சொல்லும் பொழுது இதே யோசனை அந்த 3 பேர்த்துக்கு அந்த திட்டுப்பல்களுக்கு ஞாபகம் வராதா, இன்னும் நீ பாட்டுக்கு பேசுகிற புரியாமல் அப்படின்னு. நம்ம எப்படியாவது அந்த போலீஸோடைய அந்த ஒரு அலாரத்தை அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆகணும், எத்தனை நம்ம பண்ண இதை விட்டு நமக்கு ஒரு வழி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக வந்து போய் அந்த பொண்ணு அங்கே சொல்லிடுறா. அங்கே அப்படியே ஒரு மாதிரி அந்த ஆட்களை தரம்பிரிக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு 10 வயசு தான் ஆகுது, உங்களோட துப்பாக்கி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு பாதிக்கப்பட்டவன் தான். பட் விளையாட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். அவங்க ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டுடைய அம்மான்னு தெளிவாக தெரியுது. என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேனியல்ஸ்லாம் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நாங்கள் சொல்கிறபடி கேளுங்க, இப்படி ஓரமாக வந்து நில்லுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த அம்மாவுடைய பையன், அப்படி யாரா அந்த பையன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆள் பார்க்க பெருசா பல்கா இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டேனியலை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அந்த அம்மாவை ஜூலியஸ் விடு, அவளை விட்டு எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அழகுக்கு திரும்ப ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி துப்பாக்கி நீட்டி, ஒழுங்கா அவனை விட்டுருக்கீங்கன்னா சுற்றுவேன், ஏற்கனவே ஒரு கொலை வேலை பண்ணிருக்குங்கிற மாதிரி அவனுக்கு ஏதோ புத்தி கெட்டு போச்சு போல இருக்குது. அவன் இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலையா கரெக்டாக அந்த இடத்த வில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை மேல முளைக்கி அந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஒரு மாதிரி சரி பண்ணிடுறான். அது மூலமா திடீர்னு அங்கே கூட பேஷண்ட்கள் அங்கே வந்து ஆட்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஓனா அப்படியே ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க, வளர ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு புரியல. சரி, இந்த பைத்தியங்கள் கொஞ்சம் அப்புறமா தள்ளி வச்சுக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு டேனியல் அடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சு அங்கே ஒரு 3 பேர் வந்து தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்த மட்டும் அப்படியே கூப்பிட்டு வந்து போயிடறான், உங்களையும் மற்றவங்களோட அடைச்சி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அப்போ அழகு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதா சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர்த்தில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவள் வந்து நர்ஸாமா. ஸோ அந்த விஷயத்தை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டான். இதை டேனியல் கிட்ட சொல்லும் பொழுது அந்த பொண்ணை மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு ஒரு மாதிரி விசாரிக்கிறாங்க. இங்கே டாக்டர் யாரு, எனக்கு அது தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல மறுக்கிறான். உங்களை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் ஒன்றும் தொழில்முறை ஆளுங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே உள்ளே வந்ததுலேருந்து என்ன பண்ணுறதே தெரியாமலே பச்சை குழந்தைங்களாட்ட தவழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவள் இன்னும் நக்கல் பண்ணுற விதமாக பேசும் பொழுது அந்த விஷயம் அவங்களுக்கு புரியுது. இருந்தாலுமே செம கோவம் வருது டேனியலுக்கு. ஒழுங்காக உண்மையை சொல்லிடு,
இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்னு மிரட்டும் பொழுது அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அசர்ற மாதிரியே தெரியல, இன்னும் கேலியாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறா. ஸோ அங்கே அந்த மற்ற 2 பேர் காட்டுறாங்க, அந்த வயசான அம்மாவும் அப்புறம் கூட இன்னொருத்தருமே இருந்திருப்பாரு, அந்த நபருமே காட்டும்போது அந்த வயசான அம்மா அந்த நபர்கிட்ட பேசுகிறாங்க என்ன அப்படின்னா, ஸோ அந்த நர்ஸு மேஜரி சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராமா மாதிரி பண்ணினேன், என்னை விட்டுருங்க, என் பையனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அம்மா வேணும்னே அங்கே ஒன்றும் கவலைப்படல, அந்த நர்ஸு சொல்கிறது படி செஞ்சிருக்கா. ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிறது தெரியல. அப்போ தான் தெரியுது கூட பேசிகிட்டு இருந்த அந்த நபர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான டாக்டர். அந்த டாக்டருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்மோன். அந்த உண்மையை தெரிஞ்சுக்காக தான் டேனியல் அந்த நர்ஸுக்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பான். ஆனால் வாயவே திறக்காம உண்மையை சொல்ல மறுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டேனியல் அந்த பொண்ணை வெளியில் கூப்பிட்டு வந்து, இங்கே பாரு டாக்டர் யாருன்னு ஒழுங்காக காமிச்சு அப்படிங்கிற மிரட்டும் பொழுது உண்மையை சொல்ல அப்பவும் மறுக்கிறா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வெளில இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனை பார்த்து இங்கே பாரு நீ துப்பாக்கி வந்து அந்த பேஷண்ட்கள் மீது அப்படியே திருப்பு, யாரை வேணாலும் சுட்டு கொண்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த பொண்ணுக்கு அங்கே செமையாக கோவம் வருது. நீ என்ன இப்படி செய்யறா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. அப்போ டேனியல் சொல்கிறான், இங்கே பாரு நாங்கள் வந்து தொழில்முறை ஆளுங்களே கிடையாது, இருந்தாலும் எதுக்குமே துணிஞ்சிட்டோம் நாங்கள், அதனால் உண்மை ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு அப்பவுமே மறுக்கிறான். உனக்கு சாவிகள் ஏதாவது வேணுமோ நீ எடுத்துக்க, டோர் கீப்பரை பார்த்து சாவியை எடுத்துக்க, இந்த கதவெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலையும் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துக்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்லும் பொழுது, புரியுது நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் நாங்கள் வந்தோடனே வந்து போனா ஆல்ரெடி வந்து போனா அந்த அவனை தான் கொண்டுட்டு வந்தோம், ஸோ அதனால் நாங்கள் என்ன அவனை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது மேக்ஸிமிலியன் செத்து போயிட்டானா அப்படின்னு பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸுக்கு அங்கே ஏற்படுது. அந்த நர்ஸுடைய பேர் மார்ஜரி. அப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது, ஸோ இவங்க ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க திடீர்னு கவலைப்பட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல தான் திடீர்னு யாரோ ஒரு நபர் சம்மந்தம் இல்லாமல் முன்ன வந்து நான் தான் டாக்டர் கிராஸ்மேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு மாதிரி அங்கே ஏத்துக்கிறாங்க யாரு, டேனியெலாம் கூட இருந்த வில்லும். அப்போ அந்த டாக்டர் முன்ன வந்து இங்கே பாருங்க நான் மேக்ஸிமிலியனுடைய சடலத்தை பார்க்கணும், அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே கோரிக்கைகளையும் உத்தரவுகளையும் நான் மட்டும்தான் இடுவேன், நீ எல்லாம் எதுவும் பேசக்கூடாது, சரிவா வந்து பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேக்ஸிமிலியனுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் காட்டுறாங்க. அவனும் போய் பார்க்குறான், அவன் ரொம்பவே கவலைப்படுறான். ஸோ இவனுக்கு ஒரு மனைவி இருந்தால் அவளுக்கு 2வது முறையாக பிரச்சனை ஆக போகுது, ஸோ இந்த நிலைமையில அவங்க நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ அழகுமே சொல்கிறான், நான் தெரியாமல் தான் சுட்டு கொண்டேன், வேணும்னால எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்களுக்கு விஷயமே தெரிய ஆரம்பிக்குது. அந்த கதவுகள் அந்த கேட்டை திறக்கிறதுக்கான ஒரே வழி இவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த சங்கீத வார்த்தைகள் அந்த குறியீடு, அவனை தவிர எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது டேனியல் அங்கே கேள்விகளை கேட்குறான். அதேபடி ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும்தான் இப்படி ஒரு ரகசியமான அந்த விஷயத்தை வந்து சொல்லி வைப்பீங்களா, அவர் யார்ட்டையுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, கிடையாது தான், உனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பற்றி சுத்தமாக தெரியல அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது, இது ஒன்றும் பேங்கோ இல்லை வீடோ கிடையாது, இங்கே யார் உள்ள வரா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, யாருமே வெளியே போகக்கூடாது, ஏன்னா ஆபத்தான பேஷண்ட்டுகள் இருக்காங்க, அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா ஆபத்தாயிரும், அதனால இப்படி ஒரு சேஃப்டி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதை கோடை வந்து அதை தெரிஞ்ச ஒரே நபர் இருந்தால் அதை தாண்டி வந்து பார்க்கும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த குறியீடு தெரியும், அதுக்கப்புறம் 2 தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு ஆஸ்பத்திரியுமே இந்த ஒரு சங்கத்தை வார்த்தை இந்த குறியீடு வந்து தெரியும். ஸோ அவங்க வந்து திறந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நம்பிக்கையுமே டேனியலுக்கு ஒரு மாதிரி அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம எப்போ தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலையுமே அங்கே வந்துடுது. அங்கே ஏதாவது பேஷண்ட் தப்பிச்சு போய் ஏதோ அவங்க வந்து அவசரமாக ஏதோ ஒன்று பண்ணி அந்த கேட்டு மூடிடுச்சு அப்படின்னா போலீஸையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலையோ ஒரு மாதிரி கூப்பிட்டு கூட இவங்க வந்து அந்த கேட்டு திறக்க வச்சிடலாம். ஆனால் உள்ளே வந்திருக்கவனுங்க திருடனுங்க, இவனுங்களே போலீஸை கூப்பிட்டு வந்து திறங்க அப்படின்னா சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்லா வசமாக இங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிராஸ்மேன் கிட்ட என்ன பண்ணும் அப்படிங்கிறத அந்த டேனியல் அங்கே சொல்கிறான். ஸோ இங்கே வந்து அந்த உறவினர்களாக இருக்கட்டும், பேஷண்ட்டுகளாக இருக்கட்டும், அந்த நர்ஸுகளாக இருக்கட்டும், இவங்களை வந்து தரம் பிரிக்கணும், ஸோ அவங்கள தனியாக பிரித்து வந்து நிற்க வைங்க, இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்க, மற்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், என்ன பண்ணுங்கிற நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நீ சொன்னதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த வேலையை அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த மேக்ஸிமிலியனுடைய அந்த இடத்துக்கு போய் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாவிகளை வந்து ஏதோ டிராயரில் வச்சுருப்பான், அந்த சாவிகளை எடுத்துக்கிட்டு வெளில ஒரு மாதிரி நோட்டை வர்றதுக்காக டேனியல் வந்து அனுப்பி வைக்கிறான். கூடவே அந்த அழைக்குமே கவனமாக பார்த்துக்க, அவன் நினச்சா பயமாக இருக்குது, எந்த இடத்துல என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியல, இங்கே வந்ததுலேருந்தே அவன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவனை நினச்சுமே அங்கே ஒரு மாதிரி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டேனியல் அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது மேல் ஃப்ளோருக்கு அப்படியே போகிறான். ஏன்னா கீழே இருக்கவங்களை மட்டும் தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த மாறிவின வேறு தேடி போனால் அவன் ஒருவேளை மேலே இருக்கலாம் அப்படின்ட்டு மேலேயுமே போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச்மேன் யாரும் அந்த மேக்ஸிமிலியன் வாக்கி டாக்கியில் ஒரு மாதிரி எச்சரிக்கை விடுத்திருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய யாரோ நபருக்கு தான் அந்த தகவல் போய் சேர்ந்துருக்கும். அப்போ அங்கே யாரும் இல்லையா என்ன எதுங்கிறது புரியல, ஆனால் கீழே அவங்க வந்து சேரல அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்குமே இன்னும் தகவல் போல ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நர்ஸுகள் இவங்க எல்லாமே தாண்டி மேலேயுமே பேஷண்ட்ஸோ நர்ஸோ வேறு யாருமே இருக்கலாம். ஸோ அது போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு ரொம்ப கவனமாக மேலே ஏறி போயிட்டு இருக்கிறான். மேலே போனால் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு ரூமா அப்படியே திறந்து பார்க்கும்பொழுது அதில் பேஷண்ட்டுடைய ரூம்கள் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் எதுவுமே இல்லை, காலியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டேனியல் வந்து இப்படி நோட்டம் விட்டு இருக்கிறது வந்துட்டுனா மறைஞ்சிருந்து 2 நபர்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேயே ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து
அலக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருந்திருப்பான். அங்கே கூட இருக்கக்கூடிய தன்னுடைய நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தகவலை வந்து சொல்லியிருப்பான். அவளுமே ஒரு நர்ஸ் தான். அவளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டி. அவங்க ரகசியமா டேனியல் என்ன பண்றா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு இந்த நர்ஸை பார்த்தது அந்த அலக்கை மட்டும்தான். ஸோ இது அவனுடைய கூட்டாளிகள் அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. 2 பேரும் இருக்கலாம், அதுக்கு மேலே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகமா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா. ஸோ அங்கே நான் இருக்கிறது அவனுக்கு தெரியாது, நான் ஒரு நர்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத அந்த நர்ஸ் உடைய கழட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு உடைய வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அவங்க மாத்திக்கிறா. ஸோ டேனியல் அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நிறைய அப்படியே பார்க்குற அப்படி ஜன்னல் வழியை எட்டி பார்க்குற அப்படி பேஷண்ட்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ மார்வினுமே அந்த வகையில் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தீவிரமாக அங்கே தேட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ஒரு சேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருத்தப்பட்டிருக்கு. அது ஏதோ சந்தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேனியலுக்கு ஏற்படுது. அப்படின்னா காவலுக்கு யாரோ அங்கே இருக்கணும் அப்படின்ட்டு உடனே அங்கே பதுங்க ட்ரை பண்ணுற சமயத்தில் யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் சுடுறாங்க. நல்ல வேலையா டேனியல் அங்கே பதுங்கிட்டா. அப்போ மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எத்தாப்பில் இருக்கக்கூடிய நபரும் இந்த டேனியலுமே ஒரு மாதிரி சுட்டுக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதற ஆரம்பிக்கிறாங்க, உடனே அழக ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே ரணமாயிருது அப்படின்னு சொல்லலாம். அந்த துப்பாக்கி சண்டை அங்கே நடந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே அந்த கோட்ஸ் அந்த கதவுகளை ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த கோட் சிஸ்டம் அந்த இருக்கும் பார்த்தீங்கன்னா செவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குண்டு அதில் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது செயலிழந்து போய் எல்லா கதவுகளுமே ஒரு மாதிரி அங்கே ஓப்பன் ஆயிடுது. சரியான சமயத்தில் வில்லுமே எழுப்புக்கு வர அந்த இடத்துல அந்த நபர்னால எதுவுமே பண்ண முடியல, மாட்டிக்கிறான். ஸோ அப்போதான் தெரியுது அவன் ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிறது. ஸோ அந்த டோரை எதுக்கு அவன் பாதுகாத்துட்டு இருந்தான் அப்படி அந்த உள்ள யார் தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அறைக்குள்ள தான் வந்து பார்த்தா இவங்க தேடி வந்த அந்த மார்வின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்டா அதுக்குள்ள இருக்கிறான். ஸோ காவலுக்கு இவனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போலீஸ்காரங்க போயிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நல்ல வேலை வில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி அந்த துப்பாக்கி சண்டையை முடிவு கொண்டு வந்துடுறாங்க. பட் அந்த பேஷண்ட்டுடைய அந்த ஒரு பூட்டை வந்து அந்த லாக்கை வந்து உடச்சதுனால எல்லா கதவுகளுமே திறந்து வந்து ஒட்டுமொத்த பேஷண்ட்டுக்குமே வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் கத்திக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. யாராவது திறந்து விட்டா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டேனியல் அந்த வெளில ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சண்டை அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அவனுமே வேலை வந்திருப்பான். அவன் திடீர்னு துப்பாக்கி முன்னாடி நீட்டி நிற்கும் பொழுது டேனியல் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, அவங்க எல்லாமே பேஷண்ட்டுகள் தான், அவங்க கதை ஓப்பனாக இப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு நிதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகு அங்கே ஒரு மாதிரி இருக்கிறான். ஸோ இங்கேயும் மேற்கொண்டு பேஷண்ட்டுகள் தான் இருக்கிறாங்கன்னா ஏன் இவங்க மட்டும் மேலே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது தான் பேஷண்ட்டுகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் போல இருக்குது. ஸோ இவங்க கொஞ்சம் ஆபத்தானவங்களா இருக்கலாம், அதனால மேலே இந்த மாதிரி அடைச்சி போட்டுருக்காங்க போல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அடுத்து மார்வினை தேடி போய் பார்க்குறாங்க. அந்த அறைக்குள்ளேயுமே போயிடுறாங்க. மார்வின் ஒரு மோசமான நிலையில் இருக்கான், வாய் பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கான். ஒரு கட்டில் அவனை படுக்கப்பட்டு வார்களால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து கட்டிப்பட்டிருக்காங்க, பிணைக்கப்பட்டிருக்கான். அவனால எதுவுமே பேச முடியாது, சுயநினைவே இல்லை. அந்த ஒரு மோசமான நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அவங்ககிட்ட ஏதோ ஒரு தகவலை வந்து கேட்டறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் அவன் நிலைமையை பார்த்தா அது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே நிலவரம் வந்து சிக்கலாயிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மார்வின்கிட்ட இருந்துமே நம்ம தேடி வந்த தகவலை தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ்காரன் காவலுக்கு இருந்தான் பார்த்தீங்களா மார்வினுக்கு, அந்த போலீஸ்காரனை பிடிச்சதா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை கூட்டு வர சொல்லி ஒரு கட்டிலோட பிணைச்சு வைக்க சொல்லி ஏதோ ஒரு வேலை தந்தாங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாதமாக பயன்படுத்திட்டு அந்த வெண்டி அந்த நர்ஸும் கூட இருந்த அந்த நபருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த போலீஸுக்கு வந்து தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு நம்பர் குறிக்கிறாங்க. இவ திரும்பி பார்க்குறா. அப்போ அங்கே ஒரு பேஷண்ட் வெண்டி அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே கூப்பிட்றா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸுக்கு அங்கே புரியுது. ஸோ இவங்க 2வது ஃப்ளோர்ல இருந்து அந்த பேஷண்ட்டுகளே திறந்து விட்டுட்டாங்க, எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த கூட இருந்த அந்த நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெண்டின்னு சொல்லிட்டு வந்த அந்த பேஷண்ட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டி. ஸோ இவளை வந்து நீ பார்த்துக்க, இவளை கொண்டு போய் 115 அப்படிங்கிற செல்லை அடைச்சி வை, மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே போறா அப்படின்னு போலீஸுக்கு தகவல் அனுப்பணும் அப்படிங்கிறக்காகவும் போறா. அதுக்கப்புறம் அந்த அறைகளுக்கான சாவிகளை தேடி பிடிச்சி இவங்க எல்லாத்தையுமே செல்களை பூட்டி வைக்கிறது ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியிலுமே அங்கே போறா. இல்லைன்னா ஆபத்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. அப்படின்னா ஆபத்து வந்துடும் அப்படின்னு பார்க்கும்பொழுது செல் நம்பர் 209, 211, 217 இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மருந்துடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியே போகுது. அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த அடுத்த டோஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா ஆபத்துங்கிற வார்த்தைக்கு புது புது அர்த்தங்களை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஆபத்தான பேஷண்ட்டுகள் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு அது புரியுது. ஸோ அடுத்து அங்கே டேனியல், வில், அப்புறம் அந்த அளவுக்கு 3 பேர்த்தையுமே காட்டுறாங்க. கூடவே தான் அந்த மார்வினே உட்காந்துருக்கான், பேஷண்டாக உட்காந்துருக்கான். ஸோ இந்த ஆஸ்பத்திரியில் நல்ல மாதிரி தான் இருப்பான். நம்ம இவங்ககிட்ட கேட்டு ஏதாவது விஷயங்களை வந்து கறந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் வந்திருப்பாங்க. பட் உண்மையிலுமே அவன் பேஷண்டாக தான் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த போலீஸ்காரனை எப்படியோ பிடிச்சி அந்த கட்டில் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அவங்ககிட்டயே சில விஷயங்களை விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட இப்போ பேச வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மார்வினுக்கு எத்தனை நாளாக காவல் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நான் 2 வாரமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறான்.
அதுக்கப்புறம் நீ அந்த மார்வின் கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணியா, அவன் ஏதாவது பேசினா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படி எதுவும் கிடையாது, அவன் தான் பேசவே மாட்டேங்கிறான், நீ எப்பவுமே படுத்திருக்கான், அவனுக்கு ஏதாவது கேட்ட அன்னைக்கு மனச்சதவை நோய்ங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த டாக்டர்ஸ் நர்ஸுடைய பேர் உனக்கு தெரியுமா யார் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவனுக்கு சரியா தெரியல, இருந்தாலுமே தெரிஞ்ச பிறகு எல்லாமே அங்க அப்படியே சொல்றான். அந்த டாக்டர் கிராஸ்மனா இருக்கட்டும், அப்புறம் இவனுடைய அந்த பாஸ் அந்த போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், அப்புறம் அங்க வேலை பார்க்கக்கூடிய நர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த நர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், அதுல முக்கியமா அந்த வெண்டி அந்த கிரெக் அப்படிங்கிற 2 நபர்கள். வெண்டி அப்படிங்கிற நர்ஸ் தான் வந்து கீழே போயிருப்பான், அவன் கூட இருக்கக்கூடிய அந்த நபருடைய பேர் தான் வந்து கிரெக். ஸோ அந்த வெண்டி தான் இங்கே இல்லையாவது இல்லை லீவ் போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, லீவ் போட்டல அப்படி இல்லையே, உங்களுக்கும் எனக்கும் துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருந்தப்ப நான் அவளை பார்த்தேன், அவ அங்க இருந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு விஷயம் புரியுது, நமக்கு தெரியாம ரகசியமா அவ பதுங்கி இருந்திருக்கா அப்படின்னு. உடனே அடுத்து வெண்டியை காட்டுறாங்க. அவ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த மேக்சிமிலியன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நைஸா போயிடுறா. அங்க உள்ள போனோடனே அங்க மேக்சிமிலியன் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறான். பட் இருந்தாலுமே அடுத்து என்ன செய்யணுமோ அந்த வேலையை பார்க்கறா. உள்ள ஒரு சின்ன ஒரு கதவாட்டு இருக்கு, அதை ஓப்பன் பண்ணும்போது உள்ள அந்த தீயணைப்பு சாதனம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சாவி வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது. அதை நைஸா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போலீஸுக்குமே ஒரு மாதிரி தகவலையுமே அவங்க சொல்லிடுறா. ஸோ இங்கே திரும்ப காட்டும் பொழுது அந்த மார்வின் கிட்ட இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எப்படியாவது பேச முடியுமா, பேச்சு கொடுத்து உண்மைகளை வாங்கிட முடியுமான்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பேசவே மாட்டேங்கிறான், அப்படியே தான் ஜலம் மாதிரியே அப்படியே இருக்கிறான். ஸோ அப்போ அவங்களே தாங்களே ஒரு மாதிரி நொந்துக்கிறாங்க. காரணம் என்ன, இந்த மாதிரி நியூஸில் வந்த இந்த செய்தி எல்லாமே மார்வினுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, பேச ரைட்டா அப்படின்னு சொல்கிறத நம்பாமல் இவன் வந்து நார்மலாக தான் இருப்பான் அப்படின்னு எதையுமே கேட்காம நம்ம பாட்டுக்குள்ளே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாங்க. பட் அப்போவுமே டேனியலுக்கு ஒரு நம்பிக்கை, ஸோ இவன் இன்னும் நார்மலாக தான் இருக்கிறான். அப்படியா அப்படின்னா அவன் பிடிபடும் பொழுது அவன் பண்ண காரியம்ல சாதாரணமான காரியமா அப்படிங்கிற மாதிரி, அப்படி அவன் மாட்டும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்கே காட்டுறாங்க. ஸோ அவனோட அறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்வின் இருக்குன்னா 2 போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொள்ளை வழக்கில் வந்து அவன் சம்மந்தப்பட்டிருக்கிறான். அதுக்காக அவனை பிடிக்க வந்திருப்பாங்க. அப்படி அவன் கதவை திறந்துட்டு அது 2 போலீஸும் உள்ள போற சமயத்தில் அவன் தானே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனோட கைகளை அவனே கடிச்சு வந்து பார்த்தா இழுத்து அவனோட கைகள் ஃபுல்லாக ரத்தமா இருக்குது, அவனை தனத்தனே காயப்படுத்திட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறது புரியுது. என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அந்த போலீஸ்காரங்களை வந்து பிடிச்சி இந்த மாதிரி மணல் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சிடுறாங்க. இவன் தான் அந்த ஒரு கொலை சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால இவனை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. காவலுக்கு மட்டும் ஒரு போலீஸ் வந்து போட்டுட்டு அப்போ வில் வந்து அதில் நமக்கு சாதகமான ஒரு அம்சம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி என்னடா சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மார்வின் இங்கே அடைபட்டு கிடக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கூட்டாளிகள் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நம்ம அவனை தேடிட்டு உள்ளே வந்துட்டோம், மாஸ்க்குமே கழட்டிட்டோம், கேமராவில் எல்லாமே பதிவாக இருந்திருக்கும், எல்லாத்துக்குமே நம்மளுடைய முகம் தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து தப்பிச்சு போனாலுமே நமக்கு அது மேலும் வந்து சிக்கலை தான் ஏற்படுத்தும். நம்ம சப்போஸ் உள்ளே வராமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அப்போ டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலைமை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தது, அதனால் ஏதாவது பண்ணி ஆகணும், போனால் இப்படியே வெறுங்கையோட தான் போகணும், இல்லை அப்படின்னா அந்த மார்வின் கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையில வாங்கி நம்ம செல்வந்தர்களாக வெளியில் போய் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி டேனியல் சொல்லும்போது தான் அந்த மார்வின் இந்த 3 பேர் சேர்ந்து ஏதோ பெரிய ஒரு திட்டம் வந்து பண்ணி ஒரு பணத்தை எப்படியே கொள்ளையடிச்சிருக்காங்க. எந்த முறையில் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து உண்மைகளை வாங்கி இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே கீழே போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து அங்கே அடிக்குது. அதை வில் தான் எடுத்து பேசினா இதில் என்ன கேட்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே இந்த மாதிரி திருடர்கள் வந்து நுழைஞ்சிருக்காங்க, 2 பேர் இருக்கலாம் இல்லைன்னா 3 பேர் இருக்கலாம், ஆனால் அவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி போலீஸும் அந்த சொல்லக்கூடிய அந்த யார் அதை சொல்லிட்டு இருக்கிறது வெண்டிதான், அந்த வெண்டி போலீஸும் பேசிட்டு இருக்கிறத இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வில் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடறான். ஸோ நம்ம கதை முடிஞ்சிருச்சு, யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டா அப்படின்னு டேனியல் கிட்ட சொல்லும் பொழுது டேனியலுக்கு அங்கே ஷாக் ஆகுது. திரும்ப அந்த ஃபோன் கால் அடிக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது போலீஸே அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் வந்தது, யாரோ அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்காங்களாமே, யார் என்ன அப்படின்னு தெளிவாக வந்து கேட்டுக்கிறாங்க பண்ணுறாங்க. ஆனால் சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஃபீஸர், ஏதோ தப்பான தகவல் வந்திருக்க மாட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம், யாரும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, எங்கள் பேஷண்ட் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய அந்த ரோந்துக்கு போன அந்த வாகனம் எல்லாமே திரும்பி வர சொல்லிடுறோம், ஆனால் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக உங்களுடைய அடையாளங்களை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம சடனாக வந்து பார்த்தீங்கன்னா வில் வந்து ஃபோனை வச்சிடறான். ஸோ போலீஸ்காரங்களுக்கு இன்னும் வலுவான சந்தேகம் வந்து இப்போ அவங்க எங்கே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் நீங்கள் போட்டிருக்க மாதிரியான அந்த வெள்ளை உடைகள் வேணும், அதில் எங்களுக்கு அதை எடுத்து கொண்டு வாங்க, நாங்களும் அதை போட்டுக்கிறோம், அப்போதான் உங்களோட கலந்து நாங்கள் இருக்கும் பொழுது போலீஸுக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு அப்போதைக்கு ஒரு மாற்று வழியாக அவங்க அங்கே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளானுமே ஒரு ஐடியா மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. போலீஸ் வந்தோடனே அவங்களுக்கு அந்த கேட்டை திறக்கிறதுக்கான அந்த சீக்ரெட் வேர்டு வந்து அந்த கோடு வந்து தெரியும். ஸோ அதுபடி அவங்க கதவை திறந்துட்டு உள்ளே வரும் பொழுது பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வெளியில் போவாங்க, ஒரே வழியில் தான் இருப்பாங்க. நாமளும் இதே உடையில் எப்படியோ கூட்டமாக தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ 100ல் ஒரு வாய்ப்பு அப்படின்னாலுமே ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி மார்வின் என்ன பண்ணுறது, அவன் தான் பேசவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம், அவங்ககிட்ட உண்மைகளை வரவழைக்க பார்ப்போம் அப்படின்னு அதையுமே டேனியல் அங்கே சொல்கிறான்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. போலீஸ் அந்த சீஃப் வந்து கேட்குறாரு, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த நபர் சொல்கிறா அப்படி வந்துருக்கூடிய அந்த கும்பல் எத்தனை பேர் அப்படிங்கிறது சரியா தெரியல. அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகி இப்போ உள்ள சிக்கிட்டு இருக்காங்க. அது போக நம்மளுடைய போலீஸ்காரன் ஒருத்தன் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த சீஃபுக்கே ஷாக் ஆகுது. நம்ம போலீஸ்காரன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கா, அது யாரு அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்க தானே சார் அந்த யாரு மாறு இன்னொரு குற்றவாளி வந்து பிடிச்சி உள்ள பட்டவன் அவனுக்கு காவலை ஒருத்தன் நிறுத்தி வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே அங்கே ஞாபகம் வருது, ஆமால அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வெண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ செகண்ட் ஃப்ளோருக்கு தெரியாம வந்து அந்த கட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த போலீஸை வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கா. அந்த போலீஸுக்கு சந்தோஷமாயி என்னை விடுவி, நீ எப்படியே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் நீ இப்போதைக்கு இங்க இருக்கிறதா உனக்கு பாதுகாப்பு. வந்திருக்கக்கூடிய அந்த 3 பேருமே தொழில்முறை கில்லாடிகள் மாதிரி தெரியல, சாதாரண திட்டு பசங்க மாதிரி தான் தெரியுறானுங்க. ஆனா என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, அது என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அது உண்மையை வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் அந்த வெண்டிக்கிட்ட சொல்றான். அடுத்ததா அவங்கள மாதிரி உடுப்புகளை மாட்டிட்டு அங்க என்ன பண்றது தெரியாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 பேருமே உட்காந்துருக்காங்க. போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்குது ஓயாம. வெளியே போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களே திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ண தெரியாம எடுக்காம ஒரு மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேனியல் மட்டும் கிளம்பி எங்கேயா போனான், அந்த கிராஸ்மேன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே என்னடானா அந்த உறவுக்காரங்க பேரண்ட்ஸ் இவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க தங்களுடைய சொந்தங்கள்லாம் உறவினர்கள்லாம் இன்னும் ஹாஸ்பிட்டல் போனவங்க திரும்பி வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு அவங்களுமே கிளம்பி வர ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் கூடி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னதான் நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கேட்குறப்ப ஒரு மாதிரி போலீஸ் அவங்கள சமாதானப்படுத்தி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டேனியலா அங்க இருக்கக்கூடிய அந்த டாக்டர் கிளாசன் கிட்டையும் அந்த நர்ஸ் மார்ஜிட்டையுமே போய் பேசுற அப்படி. ஸோ உங்களுடைய அந்த செல்போன்ஸ் இந்த உறவினர்களுடைய செல்போன்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க, எனக்கு வேணும் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சொல்ல அவங்க வந்து மறுக்கிறாங்க. அப்போ அந்த நர்ஸ் மார்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஷண்ட் எல்லாம் ஒரு மாதிரி குளிராக இருக்குது, அவங்களுக்கு வேண்டியான கம்பளி போர் எல்லாம் கொண்டு வந்து போடணும், அவங்களை இப்பயே தூங்க வச்சா சரி வராது வெறுந்தரையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அதுக்காகவாவது கிராஸ்மேன் நம்ம வந்து போய்த்தான் ஆகணும், அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லிதான் ஆகணுங்கிற மாதிரி என்னமோ சொல்ல வரும் பொழுது அதை வந்து வெளியிட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் மறுக்கிறா அப்படி. இவ்வளோ திரும்ப கேட்கறா. அதுக்கப்புறம் அவளுக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஓ இப்போதான் புரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கிராஸ்மேன் வந்து சொல்றா அப்படி. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டேனியலுக்கு புரியல. அப்போ திடீர்னு துப்பாக்கி சத்தம். திடீர்னு அந்த டாக்டர் கிராஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா குண்டடிப்பட்டு தலையிலேயே பட்டு அங்கே இறந்து போறாரு. சத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது. அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. உள்ள இருந்த பேஷண்ட்ஸ் அந்த உறவினர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு அங்கே இங்கே அலறாங்க, ஓடுறாங்க. யாரா அந்த காரியத்தை பார்த்தா யாரா சுட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வேலையை பார்த்தது அலெக் தான். அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுலேருந்து அவனுக்கு எதுவுமே சரியில்லை, யோசிக்காம வந்து போனா அவனையுமே சுட்டு கொண்டுறான். உடனே வெல்லுக்கு பயங்கர கோவம் வருது. ஒரே ராத்திரிலே நம்ம தலையெழுத்தையே மாத்திட்டியடா பாவி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். ஸோ அலக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ண சித்தம் அப்படியே அலக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் இழக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இறந்து போன அந்த நபரை வந்து மோரிஸ் எந்திரிங்க ஃபாதர் மோரிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து கூப்பிடுறப்பா உண்மையே நமக்கு தெரியுது அவன் உண்மையான டாக்டரே கிடையாதுன்னு. திரும்ப இவங்க கிட்ட அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் உண்மையான டாக்டர் கிரேசன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு அங்கே தெரியல. அதுபடி பார்க்கும் பொழுது அந்த கம்பளிகள்லாம் எடுத்துட்டு வர போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த உண்மையான டாக்டர் கிரேசன் அங்கதான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த உண்மையை வந்து அங்கே போனோம்னா அந்த உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால தான் அந்த யாரு இப்போ இறந்து போன அந்த மோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளியிட மறுத்திருப்பான். அந்த ஒரு செகண்ட்ல அந்த பொண்ணே அதை மறந்துட்டா அட ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டான். அங்கே அவர் மாதிரி புரிஞ்சுக்குவா, உனக்கு இப்போதான் புரியுதாங்கிற மாதிரி அந்த மோரிஸுமே அங்கே சொல்லியிருந்திருப்பாரு. டேனியலுக்கு எல்லா ஒன்றுமே அங்கே புரிஞ்சிருது. ஸோ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அந்த நர்ஸ் மார்ஜரியை பார்த்து கேட்கும் பொழுது கையெடு கொலகார நாயை அப்படிங்கிற மாதிரி அவளுமே திட்டுறான். போதும் இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, நீங்கள் போய் சொன்னதால தான் இப்படி நிலைமை இப்படி மாறி கிடக்குது, ஒழுங்கா நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை டேனியல் அங்கே சொல்கிறான். போலீஸ்காரங்க ரொம்ப அதிர்ச்சி அடிச்சிருவாங்க. அவங்க அங்கேருந்து தொடர்ச்சியாக ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சத்தம் உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் மார்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த ஃபோனில் பேசுவா. டேனியல் என்ன சொன்னானோ அதை வந்து பேசுவாங்க. அந்த ஃபோனில் ஃபர்ஸ்ட் அங்கே போலீஸ் தான் பேசுகிற அப்படி அவர் ஒரு டிடெக்டிவ் ஆமா பேர் கார்டன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இங்கே நர்ஸாக வேலை பார்க்குறேன், என்னோட பேர் மார்ஜரி அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்து சொல்ல இவங்க அதை வந்து சரி பார்த்துக்கிறாங்க. லிஸ்ட்ல அவரோட பேர் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து மேலும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ் கேட்கறான் உள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறப்ப டேனியல் சொன்னதா அந்த பொண்ணு அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க இனிமே போன் பண்ணக்கூடாதாமா, இந்த திருடனுங்க வேற ஏதாச்சும் ஒரு போன்ல இருந்து இன்னும் சரியா 1 மணி நேரத்துல கூப்பிடுவாங்களாமா, அது வரைக்கும் பொறுமையா இருந்தா மேற்கொண்டு பிணம் எதுவும் விழாதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் டேனியல். அதை தான் அந்த பொண்ணு அங்க சொல்லியிருப்பான். மேற்கொண்டு பிணம்னா என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ்க்கு அங்கே அதிர்ச்சியா இருக்குது. அதை சொல்லிட்டு அவளுமே ஃபோன் கட் பண்ணிடுறான். இவன் இங்கே இருந்துட்டு ஹலோ அப்படின்ட்டு இந்த டிடெக்டிவ் இங்கே பேசிட்டு இருக்காரு. அங்கே 3 பேர் மொத்தமாக அங்கே மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க, கவலையில் இருக்கிறாங்க. அலக்கு அப்படியே அங்கே பேசுகிறான். ரொம்பவே சுலுவான ஆப்ரேஷனாக இருக்கும் நீ சொன்ன மாதிரி ஞாபகம் டேனியல். உள்ளார போகிறோம், மார்வினை கண்டுபிடிக்கிறோம், அவங்ககிட்ட இருந்து ரகசிய குறியீடுகளை கறந்துட்டு ஓட்டம் பிடிக்கிறோமாப்பா, இன்னும் ஒரு சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படிங்கிற டேனியல் கொஞ்சம் கடுப்பாகிறான். ஆனால் நிறுத்தல நம்பாலு 2 பிணங்கள் கட்டிலே கட்டப்பட்ட நிலையில் ஒரு போலீஸ்காரன்
ஒரு டஜன் கேமராக்கள் நம்ம முகரைகள் பதிவாயிருக்கு. அடடா எங்கேயோ போயிட்டோம், வாய மூடுறியா பிச்சைக்காரன் காப்பாத்திக்கலாம், நமக்கு இதை விட்டாக்க வேற என்ன வாய்ப்பு தான் காத்துக்கிட்டு இருந்ததாமா. இனிமே அடுத்த வேளை சாப்பாடு கொட்டி கிடக்கிறது தங்கத்தட்டில இல்ல வெள்ளித்தட்டில அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க இந்த வேலை எப்ப பார்த்தாலுமே அந்த அப்படியே பார்வையிலே கேள்வி அப்படி கேட்கற. அப்படி கடங்காரங்க வீட்டுல வந்து நின்று உயிரை வாங்குறதுனால நீ பயந்து போய் தலைமறைவான, மறுபடியும் அவங்க வந்தா உன் ஆத்துக்கிற அப்படியே சமாளிச்சிருவாளாக்கும். இல்லாட்டி நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டோட கம்பெனியோட அந்த ஹெட் வந்து அப்படியே சுதாரிச்சுட்டு கில்லாடித்தனமா $10 மில்லியன் ஆட்டை போட்ட அந்த ஊழியனுடைய நண்பர்கள் யாருன்னு விசாரணையை ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம தேவைன்னு காத்திருக்கணுமா. இப்படின்னு டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பயங்கரமா காட்டமா வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ வெளியில அந்த டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. அப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அவருமே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் போல இருக்கு. அவருக்கு இப்போதைக்கு அந்த ஷிஃப்ட் இல்லை போல இருக்கு. என்னதான் பிரச்சனை என்னங்கிற மாதிரி அவர் கேட்கும் பொழுது அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவருமே அவருக்கு தெரிஞ்ச தகவல் அங்கே சொல்றாரு. பேஷண்ட்டுகளுடைய மொத்த எண்ணிக்கை 43. அப்புறம் சீஃப் டாக்டர் கிராஸ்மேன், அப்புறம் டாக்டர் க்ளோஸ், அப்புறம் டாக்டர் பென் இன்னைக்கு மாலை ஷிஃப்ட் அவங்களுக்கானதாமா. நர்ஸுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல் தளத்துக்கு 2 பேர், முதல் தளத்தில் மார்ஜரியும் மேடம் ப்ரௌனுங்கிற ஒருத்தர் தாமா. அப்புறம் 2வது தளத்தில் வெண்டியும் ஆண் நர்ஸான கிரெக்கும் ஒருத்தர். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என்னுடைய அசிஸ்டன்ட் உங்க கூட வருவார், அவர் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவார். ஸோ உங்களுடைய அந்த இப்போ சொன்ன அந்த தகவல் எல்லாமே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதி கொடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு. அந்த சமயத்தில் அந்த டாக்டர் சொல்றா அப்படி எப்படியோ ஒன்று காலையில் 6 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூந்துருவீங்களா நீங்கள் அப்படின்னு. 6 மணிக்குள்ளையா, அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் 6 மணிக்கு ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ உள்ள டேனியல் போய் கவலையில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு பேஷண்ட், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் வந்து அந்த துப்பாக்கி எனக்கு தெரியா, நான் வச்சு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாங்க பேசிட்டு அந்த துப்பாக்கியை கேட்கறதுக்காக வாங்குறதுக்காக வந்திருக்கான் டேனியல், முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ நீ யார் அப்படிங்கிற விளையாட்டா அந்த பேஷண்ட் கேட்கும் பொழுது நான் ஒரு கம்பெனியில் மேனேஜர் அப்படின்னு சொல்றப்பதான் டேனியல் ஒரு மேனேஜர் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியுது. அடுத்து வெளியில ஸ்வாட் டீம் அவங்க ஸ்பெஷல் படை அதிரப்படை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுறாங்க. டிடெக்டிவ்க்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அப்பாடா கொஞ்சம் வேலையை அவங்க தலையில கட்டிடலாம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பதான் ஒரு மாதிரி ப்ரெஷரை அப்படியே ரிலீஸ் பண்ண மாதிரி அப்படியே உணர்றது. ஸோ அந்த டீமுடைய தலைவர் கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் கிட்ட அந்த டிடெக்டிவ் கிட்ட எல்லா தகவலுமே கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கிறாரு. குறிப்பா 6 மணிக்குள்ள நம்ம உள்ள போகல அப்படின்னா 6 மணிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த டோசேஜ், அந்த மருந்துகள் சில பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணுமாமா. அவங்களுக்கு சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க ரொம்பவே மூர்க்கமாக மாறிடுவாங்க. அது இன்னுமே பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்து விடும், உள்ள இருக்கவங்களுக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு அந்த 6 மணி சமாச்சாரமே அங்கே புரியுது. உள்ள டேனியல் அந்த பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனோட பேர் என்ன அப்படின்னு டேனியல் கேட்கும் பொழுது என்னோட பேர் பீட்ரு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் எப்படி இங்கே வந்தாங்கிற மாதிரி விளையாட்டாவே அந்த கதையை சொல்கிறான். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு துப்பாக்கி இருந்தது, அது எங்கள் அம்மா தொடவே விட மாட்டாங்க, நான் எப்படியோ தெரியாமல் எடுத்து அது என் மம்மியும் அப்பாவையும் நான் வந்து சுட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு விளையாட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் மனநல பாதிக்கப்பட்டவன் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்திருக்கான். இவன் தான் அவனோட ஃபேமிலியே கொண்டதுனால வந்து பாருங்க இவனை இப்போ பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பொறுமையாக டேனியல் இதெல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஸ்வாட் டீம் வந்துட்டாங்க. அவங்க எப்படியும் அந்த ஜன்னல்களை குறிப்பாத்தா ஒரு மாதிரி துப்பாக்கிகளை வச்சிருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க, ஏதாவது அசைவு தெரிஞ்சா பார்க்கலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து டேனியல் பில்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அலைக்கு எங்கே போனான், அவனை தனியாக விடாது, நான் அவன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, அவன் ஏதோ பைத்தியக்காரனாட்ட பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு டேனியல் திட்டிட்டு இருக்கும்போது நான் மட்டும் என்னதான் பண்ணுறது, அவனு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, சிம்மாலும் அவனை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே தான் நம்ம வில் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறோம். அப்படி ஸோ அதுக்கப்புறம் வில் போய் உள்ளே இருக்க அத்தனை பேர்த்தையுமே வெளியில் வாங்க, ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனியலுடைய அந்த உத்தரவுப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. இந்த பேஷண்ட் யார், அந்த துப்பாக்கி வேணும் அப்படின்னு கேட்பான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரு அவன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் கிட்ட எனக்கு அந்த துப்பாக்கி வேணும், அந்த துப்பாக்கி நான் ஒரு வாட்டி தொட்டு கூட பார்த்துக்கிறேன், அது நீங்கள் பண்ண விட்டீங்கன்னா இந்த உறவினர்களுடைய உடை எல்லாமே எங்கே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அந்த ரூம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு இவனை விட்ட நோக்கு வேற வழியும் தெரியல, உண்மை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி தொட்டு மட்டும் தான் பார்த்துக்கணும், நான் தரமாட்டேன் அப்படின்னு அந்த துப்பாக்கி அப்படியே நீட்டுவான். அவனும் தொட்டு பார்த்துட்டு ஐ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரிவா போகலாம், நீ ஏதோ அந்த ரூம் தெரியும், நீ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் அந்த பேஷண்ட்டை அந்த பீட்டர் வந்து கூட்டிட்டு போறான். பில்லுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நமக்கு வேற வழியில் அப்படிங்கிறத அவனுமே அங்கே புரிஞ்சுக்கிறான். ஸோ நம்ம அலைக்கு எங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மார்வின் கிட்ட இருக்கிறான். அங்கே நம்ம மார்வினை வந்து பார்த்தீங்கன்னா தலையில தட்டி பார்க்குறான். நீ எப்படியாவது பேசி ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும், நான் உனக்கு ஈஸியான ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாரு ஒரு பேனா, இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, இதில் அந்த பணமெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே வச்சிருக்கு அப்படிங்கிறத அழகாக எழுதி காமிச்சு அப்படின்னு கொடுக்கும் பொழுது அவன் தான் சுயநோனவே இல்லையா, அவன் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சில உலக விட்டுட்டு அந்த பேப்பர் அப்படின்னு நினைக்கும் பொழுது செம கோவம் வருது. அழகுக்கு ஏற்கனவே அவனுக்கு மறக்கலன்ற மாதிரி ஆயிட்டான். இப்போ என்ன இப்போ வச்சுன்னு தெரியல, முத்திருச்சாட்டிருக்கு போட்டு மார்வினை பயங்கரமாக அடி அடிக்கிறான். சுற்றி இருக்கிற மற்ற பேஷண்ட் எல்லாமே அங்கே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் ஒரு பேஷண்ட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயத்த வெளியில்
அந்த ஸ்வாட் டீம் அந்த போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கவனிச்சிருவாங்க. நம்ம தடுக்கலைன்னா அவனை அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கே அப்படிங்கிறதுமே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அலக்கை பொறுத்த வரைக்கும் மாரின் வந்து வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கான். அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே போட்டு நல்லா சாத்துறான். திடீர்னு கையில் துப்பாக்கி எடுத்து சரி உன்னை பேச வைக்கிறதுக்கு இதான் கடைசி வழின்னு துப்பாக்கி எடுத்து சொல்றதுக்குமே ரெடி ஆயிடுறான். அந்த வெளியே இருந்தால் அந்த ஸ்வாட் டீமே அப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவன் அந்த குற்றவாளிகளை அந்த கும்பலில் ஒருத்தன் போல இருக்கு, கையில் பிஸ்டல் வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில் அந்த அலக் ஒரு முடிவுக்கு வந்துடுறா, உன்னால அந்த விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னா நீ உயிரோடு எந்த பிரயோஜனம் இல்லை, சாவு அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கியை அங்கே சுடுறக்கு ரெடி ஆகிறான். கீழேயோ அந்த பேஷண்டான பீட்ரு டேனியெலாம் அந்த கரெக்டாக அந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். நம்ம டேனியல் அந்த ரூமை உடச்சிட்டு உள்ளே போயிடுவார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கலாக இருக்குது, எல்லா மருந்துகளுமே அங்கே தான் இருக்குது. அங்கே அந்த உறவினர்களுடைய துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிச்சி அது எல்லாமே அப்படியே பார்க்குறாரு. உள்ள செல்ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் எடுக்கிறாரு, அது பாஸ்வேர்டு போட்டிருக்கு, ஆன் பண்ண முடியல. அடுத்த ஒரு ஃபோன் எடுக்கிறாரு, அது வந்து ஆன் பண்ணுறாரு, வேலை செய்யுது. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சிருது. அடுத்த ஒரு ஃபோன் எடுக்கிறாரு, அது வேலை செய்யுது. அப்போ அந்த சமயத்தில் யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கழுத்துல வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறா. அப்படி யார் அது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரிஜினல் டாக்டர் கிராஸ்மேன் அங்கெல்லாம் பதுங்கி இருந்திருக்கிறான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேனியலை இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுறான். அது என்ன இன்ஜெக்ஷன் மயக்க மருந்தா கூட இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். பட் அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிட்டு டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கணும்னு நினைக்கிறான். கையில் துப்பாக்கி வச்சிருக்கான். அவங்களுக்குள்ள சின்ன ஒரு மோதல் நடக்குது. அதில் டேனியல் அந்த டாக்டரை அங்கே சுட்டு கொண்டாடுறான். இந்த முறை உண்மையாலுமே அந்த டாக்டர் அங்கே செத்து போயிட்டான். உடனே அப்புறம் கர்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வருது. அதாவது யாரு அந்த 2 ஸ்வாட் டீம் அந்த ஆட்கள் வந்து இருப்பாங்க, ஜன்னலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கும்பலை சேர்ந்த ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். தடுக்கலினா அவன் இறந்து போயிடுவான், ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களால் கரெக்டாக வந்து அந்த இலக்கை வந்து கச்சிதமாக அடிச்சிட முடியுமா அப்படின்னு கர்னல் கேட்கும் பொழுது எங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெம்பர்ஸ் அங்கே சொல்கிறாங்க. அப்போ கர்னலுக்கு பின்னாடி இந்த பேரண்ட்ஸோ ஏதோ தப்பாக சுட்டு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆறப்போதியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து பதறாங்க. அதே சமயத்தில் வில்லுமே அலக்கு எங்கே தான் இருக்கா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு மேலே தேடிட்டு வர ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கே நம்ம அலக் அந்த மார்வினை சுட்டு கொண்டிருப்பா அப்படின்னு நினச்சோம்னா அப்படி இல்லை. அங்கே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி கொல்ல வந்து போயிடுறான். கரெக்டாக வில்லு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்து அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். அப்போ வெளியில் இருந்த அந்த போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்னலுக்கு அப்படியே தகவல் சொல்லிக்கிட்டே அவங்க சொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. கர்னல் ரெண்டாவது ஒரு போக்குரியுமே இப்போ வந்து கண்ணில் படுறான், என்ன பண்ணுறது சொல்லுங்கள், சுற்றலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே உள்ளேயோ அலக்கும் அந்த பேஷண்ட்டும் ஒரு மாதிரி கட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த ஜன்னலை விட்டு தள்ளி அலக் போலீஸ் இருந்து சுட்டுருவாங்க அங்கே மாதிரி அவன் எச்சரிக்கிறான். அதுக்குள்ள அங்கே கர்னல் வந்து உத்தரவு கொடுத்துறாரு, சுடுங்க அப்படின்னு. இவங்களுமே ஷூட் பண்ணிடுறாங்க. குண்டுகள் அலக்கியும் தாக்கிடுது, அங்கே இருந்த வில்லையுமே தாக்கிடுது. அந்த பேஷண்ட்டுக்கு எதுவும் லேசாக சிராய்ப்பு மட்டும்தான், அவன் எப்படியோ தப்பிச்சிடுறான். ஆனால் அப்போ ஒரு மாதிரி அங்கே கீழே விழுந்துடுறான். அங்கே காயப்பட்டு வில் மோசமான நிலையில் கிடக்கிறான். கிட்டத்தட்ட அங்கே அலக்கு வந்து செத்து போயிட்டான் அப்படின்னே சொல்லலாம். டேனியல் சுடுறாங்க, சீக்கிரமா காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அங்கே விழுகுறான். உடனே சுட்ட அந்த ஸ்வாட் டீமை சேர்ந்த 2 பேருமே தகவல் வந்து கர்னல் கொடுக்குறாங்க. ஒரு 3 பேர் விழுந்து கிடக்குறாங்க. ஒருத்த மட்டும் காயப்பட்ட நிலையில் அங்கிருந்து ஊர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது பேஷண்ட்டுக்கு இது சுட்டு தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு கர்னல் கொஞ்சம் பயந்துகிட்டே கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்வாட் டீமுடைய 2 ஆளுமே தெளிவாக வந்து அங்கே சொல்கிறாங்க, நாங்கள் அந்த திருட்டு பசங்களாக குறி வச்சோம், பேஷண்ட்டுகளை யாரையும் நாங்கள் கொள்ள அப்படின்னு தெளிவாக அவங்களோட சைட்ல இருந்து அவங்க விளக்கத்தை வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே அந்த உறவினர்கள் வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு பயந்து போய் பதறத்தில் வந்து அங்கே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பதட்டப்படாதீங்க, எல்லாம் அமைதியாக இருங்குங்க மாதிரி அவங்களுமே அவங்கள கூல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுட்ட 2 பேர் வந்து பைனாக்குலர் மூலமா இன்னுமே தெளிவாக பார்க்குறாங்க. அப்போ செத்து கிடக்கிறது 2 பேர் தான். இன்னொருத்தனுக்கு காயப்பட்டிருக்கும் போல இருக்கு, அவன் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிடுறான். ஸோ அது பேஷண்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விளக்கத்துமே கொடுக்கும் பொழுது அங்கே இருந்த உறவினர்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பொறுமையாக காத்துட்டு இருக்கீங்க, அந்த திருட்டு பசங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டு தொலைங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் கர்னல் ஒரு முடிவுக்கு வந்து திரும்ப வந்து அங்கே ஃபோன் அடிக்கிறாரு. உடனே டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுக்கிற அப்படி. அப்போ டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் உண்மையான டாக்டர் கிரேஷனை வந்து சுட்டு கொண்டிருப்பா. அப்படி அவனுக்கு விருப்பம் இல்லைனாலுமே வேறு வழி இல்லாமல் அப்படி பண்ணிடுறான். அப்போ அந்த வந்த ஃபோன் கால் எடுத்து பேசும்பொழுது தான் கர்னல் வந்து பேசுகிறா அப்படி. ஸோ அங்கே உள்ள டேனியல் சுட்ட சத்தம் வெளியே கேட்டிருக்கும். என்னதான் பண்ணி தொலைச்சிங்க, இப்போ யார் சுட்டிங்கிற மாதிரி அவன் கேட்கும் பொழுது அங்கே டேனியல் சைடில் இருந்து ஒரு விளக்கமும் வரல. பட் இவர் இன்னுமே மேலும் விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. உன்னுடைய கூட்டாளிகள்லாம் ஒருத்தன் 2வது தளத்தில் ஒரு பேஷண்ட்டை வந்து கொலை பண்ண முயற்சிட்டு இருந்தான். வேற வழி இல்லாமல் நாங்கள் குறிக்கிட வேண்டியதாக போச்சு, எங்களோட நீங்கள் ஒத்துழைச்சே தேரணும், அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது தான் நம்ம ஆள் பதறி போய் தன்னுடைய நண்பர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு டேனியல் அங்கே போக ஆரம்பிக்கலாம். பார்க்க அந்த ஃபோன் காலுக்கு சரியாக வந்து அப்போ டேனியல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அங்கே கர்னல் அலோ அப்படின்ட்டே கிடக்கிறாரு. ஸோ மேலே அங்கே கிட்டத்தட்ட உயிரை விடுற நிலையில் அலக்கு இருக்கிறான். அப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. இவ்வளோ நேரம் பண மாதிரி கிடந்த மார்வின் அங்கே பேச ஆரம்பிக்கிறான். ஸோ உண்மையிலுமே மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் கிடையாது, ட்ராமா பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவன் சில உண்மைகள் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்வளோ கூத்தடிச்சு நீங்கள் என்ன சாதிக்க நினைச்சீங்க, உள்ளே வந்து என்னை கடத்திட்டு போய் நீங்கள் நினச்ச எல்லாமே சாதிச்செல்லாம் நினச்சிங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே நான் போட்ட திட்டம் தான், எல்லாமே என்னுடைய பிளான் தான்.
ஸோ நீங்கள் 3 பேரும் கொள்ளையடிக்க திட்டம் போட்டீங்க. ஆனால் உங்களை விட நான் சாமர்த்தியமாக அதுக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களா என்கிட்ட உதவி கேட்குறப்ப நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பணத்தை மொத்தத்தையும் நான் கொள்ளையடிச்சு பத்திரமா ஏங்கிட்டு இருக்கு. ஸோ முட்டாள்தனமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. போலீஸ் என்ன பிடிக்க வரும் பொழுது நான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இப்ப இருக்கிறேன், சரியான சமயத்துக்கு காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு மார்வின் தன்னுடைய பிளான் அங்க சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாத்தோட மோசமான வந்தான் அப்படிங்கிறது புரியுது. அப்ப டேனி அங்க பதறி போய் மேல வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிறான். அங்க மார்வினுமே உங்க ஹீரோ சார் வந்துட்டு இருக்காரு, நான் பழையபடியே என்னுடைய டிராமாவை தொடறேன், இத்தனை நாள் திட்டத்தை ஏன் பாழாக்குவானேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி ஒரு பேஷண்ட் மாதிரியே ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க போய் உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம டேனியல் பதறி போய் வந்து அலக்கலக்கு உனக்கு என்னாச்சு எந்திரி அப்படின்னு அவன் கதறான். ஆனால் அவன் அங்கே இறந்து போயிடுறான். அங்கே வில்லுமே மோசமான நிலையில் தான் இருக்கான். அந்த சமயத்தில் எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்கள் எல்லாமே டாக்டர்ஸ், உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைனாலுமே உங்களுடைய கடமை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து போயினா அவங்க சம்மதிக்க வச்சிடறாங்க. அவங்களுமே அவங்களோட வேலையை பார்த்தாகணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முதலுதவிகள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனால் நிலைமை அங்கே மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த தோட்டாவை வெளியெடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் யாருமே இல்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுட்டு வேற கொண்டுட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணுறனே தெரியாது. அவங்களால அங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகளால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் மார்ஜரியுமே ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான், இதுக்கு மேலே எங்களை கைதிகளை வச்சு என்ன சாதிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது டேனியல் சொல்றான், இங்கே உள்ள நுழைஞ்ச 10 நிமிஷத்துல கோடீஸ்வரர்களா வெளியே திரும்ப போறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வெளியே காத்திருக்கிறது ஜெயில் வாசமா இல்லை மரணமான அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. நான் என்னுடைய ஃப்ரெண்டு வில் இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாகவே வந்து டேனியல் சொல்லிடுறான். போனால் தன்னுடைய ஃப்ரெண்டோட போவான், இல்லை அப்படின்னா என்ன போகுது அப்படிங்கிறது தெரியல டேனியலுக்கே தன்னுடைய நிலைமையை பற்றி. அங்கே அப்போ திரும்ப அந்த கர்னல் அங்கே ஃபோனில் கூப்பிட்றா. அப்படி இந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் அட்டன் பண்ணி தெளிவாகவே பேசுகிறா. அப்படி கர்னல் உண்மையான என்னதான் சொல்லி தொலைக்கிறியா அப்படின்னு கேட்க போய் தெளிவாக வந்து டேனியல் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறா. அப்படி ஒரு டோர் கீப்பர், ஒரு உறவினர், ஒரு டாக்டர், ஒரு நோயாளி, அப்புறம் எங்களை ஒருத்தனு 5 பேர் காலி. உங்க ஆட்கள் சுட்டதுல செத்து போனது 2 பேரு, பாக்கி 3 எங்களோட வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது கர்னலுக்கு அங்க தூக்கி வாரி போடுது. இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு அவருக்கு அங்க அதிர்ச்சியா இருக்குது. அப்ப கர்னல் வந்து இன்னொரு விளக்கத்தையுமே கொடுக்குறாரு, நீங்க 3 பேர் யாரு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சிட்டோம். உங்க 3 பேர்த்துல ஒருத்தன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய மேனேஜர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 3 பேர் பத்தின தகவலை வந்து பண்ண இவங்க எப்படியோ திரட்டிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா டேனியலுக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. பதிலுக்கு என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நாங்க 2 பேர் மிஞ்சி இருக்கிறோம், எங்க கிட்ட 4 பிஸ்டல்கள் இருக்குது. உள்ள புகுந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற பிணை கைதிகளை வரிசையா சுட ஆரம்பிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா கர்னல் அங்க கேட்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டு டேனியல் அங்க போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் டேனியல் வில் பக்கத்துல அங்க உட்காந்துருக்கான். அந்த வில்லுக்கு என்ன வந்து நர்ஸுகளால் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வெண்டியும் கூட இன்னொரு நர்ஸுமே இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க. வெண்டி சொல்கிறான், ஸோ அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லி மட்டும் என்ன போகுது, எந்த பேஷண்ட்டுகளுக்கு என்ன டோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அது டாக்டர்கிட்ட தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஸோ இவங்களுக்கு அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். இப்போ பிரச்சனை மருந்து கொடுக்கறது கூட அப்புறம் தான் அந்த ஆபத்தான பேஷண்ட்டுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்ததுனால அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி அடைச்சி அவங்களுக்கு சரியான ஊசி போடலாம் பெரிய ஒரு கஷ்டமான வேலை, அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்கே வெளியிலேயே கர்னலுக்கு அந்த 3 பேர்த்தின பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் கிடையாமல் உள்ளே இருக்கக்கூடிய மாலுனை பற்றின தகவல் மொத்தத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரட்டிடுறாங்க. ஸோ அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் மல்டி லெவல் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அதில் இந்த டேனியல் வந்து மேனேஜராக இருக்கான். மார்வினை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து என்ன சொல்றது, கம்ப்யூட்டரை வந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே நல்லா தெரியும் அவனுக்கு. ஸோ இந்த 4 பேர் சேர்ந்து ஏதோ பிளான் போட்டு தான் அந்த கம்பெனியுடைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த ரகசியம், அந்த கொள்ளையடிச்ச பணம் வந்து மார்வினுக்கு தான் தெரியும். பட் அதை அவன் எங்கே வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. அதை தெரிஞ்சிருக்காங்க இந்த 3 பேருமே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியே இருக்கக்கூடிய அந்த கர்னல் அந்த போலீஸுக்கு தெரியாமல் இன்னுமே வந்து பார்த்தா அந்த குழப்ப நிலையில தான் இருக்கிறாங்க. ஸோ உள்ள மார்ஜரி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கான். பக்கத்தில் தான் டேனியலுமே இருக்கிறான். அப்போ டேனியல் சொல்கிறான், என்னை நானே சுட்டுக்குவா அப்படின்னு. ஏன்னா திடீர்னு இப்போ இப்படி பேசுகிறானே அப்படின்னு மார்ஜினி அங்கே பார்க்கும்பொழுது தான் அவன் உண்மைகள் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இன்னமும் உயிரோடு இருந்து என்ன சாதிக்க போகிறேன், நீ என்ன நினைக்கிற, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறது எங்கள் நோக்கமே கிடையாது, நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், ஆனால் நிஜம் அதுதான், எங்கள் திட்டம் மட்டும் சொதப்பாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே வேற மாதிரி போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்ஜரி அங்கே பேசுகிறா, இது ஒரு மனநல ஹாஸ்பிட்டல், இங்கே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக நீங்கள் எதுக்கு வந்தீங்க, இது ஒன்றும் பேங்க் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு விஷயம் தெரியாது, நாங்கள் வந்ததே வேற ஒரு காரணத்துக்காக, துப்பாக்கியில் சேஃப்டி லாக்கர் எல்லாமே போட்டுட்டு தான் வந்தோம், ஆனால் இப்படி அதையும் மீறி வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல, எப்போவாச்சும் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு எக்கச்சக்கமாக நிறையா இருந்திருந்தா அது ஒரு போதை மாதிரி அப்படின்னு சொல்லலாம், போதும் அப்படின்னு தோணவே தோணாது. கணிசமான சம்பளங்கள் நாங்கள் 3 பேருமே வாங்கிட்டு தான் இருந்தோம், ஆனாலுமே நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து பார்த்தா எங்களை ஆட்கொண்டுருச்சு. அதனால தான் வந்து பார்த்தா இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். எங்களோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அனாபத செலவுகள் நிறையவே நடக்கும், அதில் நிறைய ரொக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புழங்கும். ஸோ அதில் கை வைக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கு
உதவி பண்றதுக்கு ஒரு ஆளை தேடணும். அப்பதான் மார்வினை வந்து நாங்க பிடிச்சோம். அவன் கம்ப்யூட்டர்ல ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவன், அவனால எல்லாமே பண்ண முடியும். அதனால அவனை பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ அதுல வர்ற அந்த பணத்தை எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு நிழல் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டோம். இந்த வேலை எல்லாமே யாரு அந்த மார்வின் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பணம் எல்லாம் எந்த அக்கௌண்ட்ல அவன் போட்டிருக்கான் அப்படிங்கிறது. நாங்களும் அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனுக்கு தேவையான உதவிகள், பண உதவி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். எங்கேயும் பொது இடங்கள்ல அவனை நாங்கள் சந்திச்சதே கிடையாது. எங்களுக்குள்ள எந்த விதமான இமெயிலோ போக்குவரத்துகளோ ஃபோன் கால்களோ கிடையாது. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம். பட் உண்மை சொல்லணும்னா மொத்தத்தில் நாங்கள் முட்டாள்களாக இருந்திருக்கோம். அவனை சுத்தமாகவே கண்டுக்காம இருந்திருக்கிறோம். அதனாலே நாங்கள் கொள்ளையடிச்ச அந்த பணம் வந்து எந்த ஒரு நிழல் அக்கௌண்ட்ல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பதான் மார்ஜரிக்குமே புரியுது. ஸோ இந்த கொலை எல்லாமே இந்த பணத்துக்காக தானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப கவலையா வந்து அங்கே கேட்கறான். இருந்தாலும் நான் இன்னும் சாகலையே அப்படிங்கிற மாதிரி டேனின்னு சொல்லும் பொழுது இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் வந்து கேட்கறான். ஒருத்தன் நிஜம்தா இன்னும் தப்பிக்க முடியுமோ இல்ல போலீஸ் கையில அதுக்கு முன்னாடி நான் வந்து சிக்க போறேன்னா என்னமோ அப்படிங்கிற மாதிரி டேனியல் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே 7:30 மணி ரூபத்துல ஆஜராகிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டேனியல் கேட்கும் பொழுதுதான் நாங்கெல்லாம் ஏன் இங்க பதுங்கி இருக்கோம்னு நீ நினைச்ச? முதல் தளத்துல உள்ள நோயாளிங்க ஆபத்து இல்லாதவங்கன்னா 2வது தளத்து பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி நினைச்சிட்டியா? ராத்திரிக்கான டோஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரூம்களை திறந்து விட்டுட்டீங்க. காலையில 6 மணிக்கு சுத்தமா தூக்கம் தெளிஞ்சு எழுந்துட போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் எல்லாருமே ஆபத்தானவங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த இன்ஜெக்ஷனை போட வேண்டியதானே அப்படின்னு டேனியல் சொல்லும் பொழுது நீ என்ன பைத்தியமா? அப்ப இருந்தே நாங்க இந்த ரூமுக்குள்ள ஏன் பயந்து பதுங்கி கிடக்கிறோம்னு நினைச்சேன். 20 ஆபத்தான பேஷண்ட்டுகள் இப்போ எங்க பரவி சிதறி கிடக்குறாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க உங்களுக்கு போட வேண்டிய மருந்து அளவு எல்லாம் டாக்டர்களுக்கு தான் தெரியும். அந்த வராண்டாவிலே நான் கால் பதிக்கிறதே இல்லை. ஏன்னா நீ இப்போங்கிற மாதிரி கோமா அந்த நர்ஸ் அங்க சொல்லிடுறான். என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு டேனியலுமே அங்க இருந்து வெளியில போயிடுறான். உடனே அப்படியே கர்னலுக்கு ஃபோன் போடுறான். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் பேசும்பொழுதுதான் டேனியல் அங்க எல்லா விஷயங்களும் சொல்றான். நீங்க வந்துட்டு இப்ப கதவை திறக்கல அப்படின்னா பிணைக்கதையில வரிசையா சுட்டு தள்ள போறேன். காலையில 6 மணிக்கு இங்க ஒரு பிரளயமே காத்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கதவை திறங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவசரப்படாத, பொறுமையா பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த கர்னல் பேசும் பொழுது எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு முதல் கொலையை லைவா ஒளிபரப்பு பண்றேன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பீட்டர் அங்கதான் இருப்பான். அவனை பிடிச்சிட்டு தலையில துப்பாக்கியை வச்சு சுடுறக்கு வந்து ரெடியா இருவான். வேணாம் போற அப்படிங்கிற மாதிரி கர்னல் போன்ல இருந்து பதட்டமா சொல்ல உடனே அங்க துப்பாக்கி சத்தம் கேட்குது. ஸோ டேனியல் சுட்டுட்டான் அப்படிங்கிறது அங்க தெளிவா தெரியுது. அப்ப பொறுமை இழந்த கர்னல் வந்து பாத்தீங்கன்னா கதவை திறக்கிற வழியை பாருங்க, அவங்க எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் அந்த கேட்டை திறக்கிறதுக்கான அந்த சீக்ரெட் கோடை வந்து அழுத்து உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா மயக்க மருந்து தோட்டாக்களை வந்து அவங்க மேல சுடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவுமே கொடுத்துறாரு. இதை பக்கத்துல இருந்த கேட்டுட்டு இருந்த அந்த டாக்டருக்கு உடன்பாடு இல்லைனாலுமே வேற வழி இல்லை அப்படிங்கிறதுமே புரிஞ்சுக்கிறாரு. ஆனா உள்ள டேனியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே அந்த பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொல்லல. டேனியலுமே சொல்றா ஒன்னும் பயப்படாத, நான் சும்மா வந்து பாவலா கட்டுறதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் அங்கேருந்து கிளம்ப போற சமயத்துல என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பீட்டர் கேட்கறான். அப்பதான் தெரியுது அவன் பேஷண்டே கிடையாதுன்னு, அவன் அங்க வேலை பார்க்குற நர்ஸ் தான். ஒரு பேஷண்ட் அவன் கவனிச்சுட்டு இருந்ததுனால அவனுடைய செயல்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க முடியுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரெகுலராக அந்த பேஷண்ட்டே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது மாதிரி ட்ராமா பண்ணுறது, நடிக்கிறது வந்து சுலபமான விஷயம். அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் கிட்ட அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இது டேனியலுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. ஜஸ்ட் துப்பாக்கியை காட்டி அந்த நபர் அங்கே மிரட்டுறானே தவிர அவனுக்கு டேனியலை சுடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. அப்போ அந்த நபர் சொல்றான், நம்ம இங்கே இருக்கிறது ஆபத்து, வா நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது டேனியல் கேட்க வந்து கொஞ்சம் தயங்குறா. அப்போ அப்படியே துப்பாக்கி வச்சுட்டு நம்ம யாரு அந்த நபரை வந்து சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். உன்னால அவ்வளோ சீக்கிரமால நீ சுட்டு ஒரு குற்றவாளி ஆற முடியாது. இந்த முடியாதவளை வந்து நான் கற்றறிந்த பாடம் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்றான். அப்ப துப்பாக்கி அப்படியே பிடிச்சிட்டு அவன் நிக்கிறான். திடீர்னு அவனை யாரோ வந்து பண்ண கையை வந்து போட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பேஷண்ட், ஒரு மோசமான பேஷண்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த டோஸ்கள் 6 மணிக்கு முன்னாடியே கொடுக்கப்படாதனால சில பேஷண்ட்டுகள் அங்கே மூர்க்கமாக மாறுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒருத்தன் தான் அவன் அப்படிங்கிறது தெரியுது. அந்த பேஷண்ட் அவனை வந்து சக் அப்படின்னு கூப்பிடும்போது தான் தெரியுது அவனுடைய பேர் சக் அப்படின்னு. ஸோ கூடவே இன்னும் சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கை அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க, அவனை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு மோசமான நிலம் அங்கே மாட்டிக்கிறான். நம்ம டேனியம்ல அவனை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனால அங்கே எதுவுமே பண்ண முடியல. அந்த சக் சொல்றான், நீங்க இருந்து ஓட்டம்படி, ஆனால் எதில் வரக்கூடிய யாரையுமே சுற்றாத, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு தான், அவங்க பாவப்பட்ட ஜென்மங்கள், அவங்க எந்த தப்புமே பண்ணது கிடையாது அறிஞ்சு அப்படின்னு மேலும் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றான். முதல் மாடிக்கு போ, வராண்டால இருக்கக்கூடிய ஜன்னலை வந்து திறந்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கும், ஒரு அவசர கால வழின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் டேனியலுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். வழியில வர அந்த பேஷண்ட் எல்லாமே எதுவுமே கண்டுக்காம அவங்கள தவிர்த்துட்டு அந்த அவசர கால வழியை நோக்கி ஓடுறான். அதே சமயத்தில் அந்த ஸ்வாட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிடுறாங்க. அந்த மயக்க மருந்து குண்டுகள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு மயக்கமடைய வச்சிடுறாங்க. அங்கே அந்த நர்ஸு அந்த உறவினர்கள் எல்லாமே இருப்பாங்க. அவங்கள வந்து எதுவும் சொல்லலாம், அவங்களும் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, நாங்களும் நர்ஸுகள் தான் அப்படிங்கிற மாதிரி.
இங்கே டேனியலுமே ஓட அந்த அவசர கால வழியை எப்படியே கண்டுபிடிச்சு வெளியிலுமே வந்துடுறான். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத மேலேருந்து பார்க்குறான். அங்கேருந்து கீழே இறங்க ஒரு ஏணி இருக்குது, அதுலேருந்து இறங்கி ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். போலீஸ்காரங்களுடைய கவனம் முன்னாடி தான் இருக்கனால நமக்கு தப்பிக்கிறதுக்கு சௌகரியமாக போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரோ ஒரு நபர் பேசுகிறாங்க பின்னாடி இருந்து. அந்த துப்பாக்கி வச்சு நான் விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. என்னடா அது அப்படின்னு நம்ம டேனியல் திரும்பி பார்க்கும்போது தான் அங்கே சக் நடிச்சிருப்பான். இந்த டேனியல் கிட்ட ஒரு பேஷண்ட் மாதிரி அந்த ஒரிஜினல் பேஷண்ட்டே அங்கே வந்துடுறான். அந்த துப்பாக்கி வச்சு நான் விளையாடலாமா, என்னோட மம்மி அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் எப்படி ட்ராமா பண்ணோன்னே அதே மாதிரி இவனும் பேசினான். பட் ஒரிஜினல் பேஷண்ட்டே இவன் தான். நம்ம டேனியலுமே அவனோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது பீட்டர் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த பீட்டர் சில விஷயங்களை சொல்ல வருவான். ஆனால் அது என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறது டேனியலுக்கு தெரியும். அதை அப்படியே டேனியலுமே சொல்லி காட்டுறான். ஸோ நீ அந்த துப்பாக்கியை உன்னோட மம்மிகிட்ட இருந்து பிடிங்கி நீ அவங்களே போட்டு சொல்லிட்டு அதுதானே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆமாம் இல்லை அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குற மாதிரி அந்த பேஷண்ட் கேட்குறான். இன்னும் நிறையவே தெரியும் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து கொடுத்துட்றான். எதுக்காக அந்த முடிவுக்கு வந்துடுறான் அப்படின்னு தெரியல. பட் அந்த துப்பாக்கியை அவங்ககிட்ட கொடுத்துட்றான். அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து டேனியலை சுட போகிறான். அந்த செகண்டில் டேனியல் எடுத்த முடிவு நம்ம தப்பிச்சு போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம், நண்பர்களும் இல்லை, நம்ம தேடி வந்த அந்த பணத்துக்கான எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு அங்கே கிடைக்கல. அப்படிங்கிறப்ப நம்ம போய் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்ககிட்ட துப்பாக்கியுமே டேனியல் கொடுத்துட்றான். இதோட இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. ஸோ ஒரு செம்மையான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். நமக்குமே ஆரம்பத்தில் தோணி இருக்கு, ஏன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி. பட் உள்ள அவங்க வந்து வேற ஒரு காரணத்துக்காக, பட் அது நிறைவேறச்சா இல்லையா அப்படிங்கிறது சரியான ஒரு திட்டம் இல்லாமல் உள்ள நுழைஞ்சதால ஏற்பட்ட பிரச்சனைகள், அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள், அவங்களுடைய ஆளே யார் அந்த அலக்குங்கிறவனே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனுக்கு ஏதோ ஆகி 2 பேர்த்த சுட்டு கொன்னதுன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமை மோசமாக அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் பயங்கர சுவாரஸ்யமாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கதையை முடிச்ச விதம் அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.